அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவர்கள் அருளக்கூடிய செய்திகளாக சிலவற்றை பார்ப்போம். அதற்கு இந்த டாரோ அட்டைகளை பயன்படுத்த போகிறோம். சரியா? ஸோ இந்த அட்டைகள்லேருந்து சிலவற்றை எடுத்து, சில கார்ட்ஸ் மட்டுமே எடுத்து அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு கணிச்சு சொல்கிறேன். யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. நான் இப்போ இங்கே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நான் அவரை தியானம் பண்ணி எடுத்த ரீடிங் தான் இது. ஓகேவா? ஸோ சில பேருக்கு அவரை தெரியாமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சித்தர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா? நீங்கள் ரொம்ப அனுதினமும் வழிபடக்கூடிய ஒரு சித்தர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகளாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பொருந்ததோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. சுத்தமாக பொருந்தவே இல்லை அப்படின்னா தவிர்த்துடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம முதலாவது அட்டையை பார்ப்போம். 10 of Swords. முதல் கார்டே 10 of Swords. என்ன பண்ணுறது? சரி, சுவாமிகள் என்ன உங்களுக்கு செய்திகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த அட்டை எனக்கு ரொம்ப நேர்மறையான அட்டையாக தான் தெரியுது. ஓகேவா? இப்போ நம்ம முன்னாடி 10 of Swords பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு மனிதர் விழுந்த நிலையில் இருப்பார். அவர் முதுகில் 10 வாள்கள் குத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த அட்டையில் பாருங்கள், ஒரு மாற்றத்திற்கு அந்த மனிதன் தயார் நிலையில் இருக்கார். கதவுக்கு வெளியில் நின்றுட்டுருக்கார். அதையும் பேக்கெல்லாம் வச்சுட்டு ரெடியாக ஒரு பயணத்துக்கு, ஒரு புதிய பயணத்துக்கு அவர் தயார் நிலையில் இருக்கார். அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டையில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு மாற்றம் தான். ஓகேவா? அதுவும் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு சூரிய ஒளி, பளிச்சுன்னு சூரியன் இருக்காங்க, பூக்கள்லாம் பூத்திருக்கு, ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை. எஸ். ஸோ அந்த மாற்றம்ங்கிறது நல்லதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நல்லதாக இருக்கும். அப்படிங்கிறது போல தான் என்னால் இங்கே கணிச்சு சொல்ல முடியுது. ஓகேவா? இருந்தாலும் உங்கள் மனசில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள், ரணங்கள் இருக்கலாம், சில துரோகங்கள் கூட இருக்கலாம். ஆனால் சுவாமிகள் இங்கே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒரு மாற்றத்துக்கு நீ தயாராகிட்ட அப்படின்னா பழைய ரணங்கள், சோகங்கள், அதே போல் மன்னிப்புகள். இந்த மன்னிப்புங்கிறது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களையே மன்னிச்சுக்கிறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் இப்போவே சரி செஞ்சுட்டு போயிடுங்க. அப்போ தான் நீங்கள் போகக்கூடிய அந்த மாற்றம், அந்த வழிபாதையில் எதுவுமே உங்களை தொல்லை கொடுக்காது. சரியா? இல்லை ஏதாவது ஒரு கஷ்டங்களை நீங்கள் அப்படியே பிடிச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது செல்லக்கூடிய பாதையெல்லாம் உங்களுக்கு ஒரு ரணத்தையோ ஒரு ஞாபகத்தையோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளால் அந்த மாற்றம், ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி போகிறோம் அப்படின்னாலும் அதில் ஒரு சந்தோஷத்தை உணர மாட்டோம். அந்த பழைய வழியே தான் சுமந்துட்டுருப்போம். ஸோ இதுதான் என்னால் உணர்ந்து இந்த அட்டையை பார்த்து சொல்ல முடியுது. ஓகேவா? கஷ்டமாக தான் இருக்கும், கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். சில ஞாபகங்கள் நம்மளால் மறக்க முடியாத, சில விட்டுட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு சோகமும் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த பயணம்ங்கிறது உங்களுக்கு ஒரு அமைதிக்காக தான் நீங்கள் தயார் நிலையில் இருக்கீங்க அப்படின்னு தான் என்னால் உணர முடியுது. அப்படி அமைதி வேணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம விட்டுட்டு போனாதான் முடியும். அப்படிங்கிறது தான் அவர் கொடுக்கக்கூடிய செய்திகளாக என்னால் கணிச்சு சொல்ல முடியுது. ஓகேவா? முடிவுகள் எல்லாம் முடிவுகள் அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான கதவுகள் திறக்கப்படுது. அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டையில் இருக்குது. ஸோ ஒரு வெளிச்சத்தை நோக்கின பாதைகளை நீங்கள் இருக்கீங்கன்னா வாழ்த்துக்கள். சரியா? இப்போ ராகவேந்திர சுவாமிகள் அடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய செய்திக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்க அட்டை 7 of Cups. ஸோ இந்த அட்டை பார்த்தீங்கன்னா முதல் அட்டை 10 of Swords வந்தது. நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறோம், விஷயங்கிறத ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறோம். சரியா? ஆனால் இங்கே அடுத்தது 7 of Cups வரும்போது நீங்கள் வெளியில் வரீங்க. வெளியில் உங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கலாம். வேலை சார்ந்தும் இருக்கலாம், உறவுகள் சார்ந்தும் இருக்கலாம். ஸோ ஆசை, மாயை, கனவுகள் இதெல்லாம் ஒரு பேக் நிறைய சுமந்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே உங்களுக்கு தேவையானது எது அப்படின்னு உணர்ந்து எடுக்கணும். அப்படிங்கிறது போல தான் என்னால் இந்த அட்டையை பார்த்து கணிச்சு சொல்ல முடியாது. ஓகேவா? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஏகப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சரியானதா, உங்களுக்கு பொருந்துமா, உங்களோட ஆற்றலோட இணையுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். சரியா? ஸோ உங்களோட மனசு, உங்களோட உள்ளுணர்வு எதை எடுக்க சொல்லுதோ, எதை தேர்வு செய்ய சொல்லுதோ. இந்த 7 Cups இருக்கு இல்லையா? இந்த 7 கிண்ணங்களில் உங்களோடது எது? இருக்கிற 7மே உங்களோட தானா கேட்டால் இல்லை. ஏதோ ஒரு கிண்ணத்தில் உங்களோட வாழ்நாள் ஆசைகள் முழுக்க நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்த வச்சிருக்கு. சரியா? அது உங்களோட உறவு, பொருளாதாரம், இல்லை உங்களோட வேலை சார்ந்து எல்லாமே ஒரே பேக்கேஜாக உங்களுக்கு தருதுங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு கண்ணும் கருத்துமா அந்த கோப்பையை நீங்கள் தேர்வு செய்வீங்க. அதே போல தான் உங்களோட வாழ்க்கையில் மிக சிறந்த ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யணும். அப்படிங்கிறது போல் இந்த பிரபஞ்சம் இன்னொரு செக் வைக்குதுன்னு சொன்னால் எஸ், கண்டிப்பாக. ஸோ சுவாமிகள் விழிப்பு நிலையில் இருங்க, கவனத்தோடு இருங்க. சும்மா கண்ணுக்கு தெரியுதெல்லாம் பார்த்துட்டு மயங்கிடாதீங்க. சரியா? எஸ், கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெய். அப்படிங்கிறது போல் உங்களோட உள்ளுக்க சார்ந்து, அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், வெளியிலேயே யோசிக்காதீங்க, உங்களோட உள்ளுணர்வு கூட அதிகமாக தொடர்பில் இருங்க. ஸோ இந்த கப்பில் இருந்து உங்களுக்கு எது சரி
அப்படின்னு தோணுதோ நீங்கள் அதை தேர்வு செய்யுங்க அப்படிங்கிறது தான் சுவாமிகள் கொடுக்கக்கூடிய அடுத்த ஒரு மெசேஜாக இங்கே என்னால் கணிச்சு சொல்ல முடியுது. அதே போல் 3வது அட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சன் ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கு. ஸோ 7 இந்த 7 என்ற எண்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிக தொடர்பில் இருக்கலாம். இது எப்படின்னா உங்களோட பிறந்த தேதியாக இருக்கலாம், இல்லை பிறந்த மாதமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவங்களோட பிறந்த தேதியாக கூட இது இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு அப்பா அம்மா அப்படின்னா உங்களோட குழந்தைகளோட பிறந்த தேதி 7 இருக்கலாம், உங்களோட வீட்டோட எண் 7 இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா இங்கே முதல்லையும் 7 வந்தது, அடுத்தும் 7 வந்திருக்கு. ஸோ 777 ஏதோ ஒரு மிராக்கல்ஸ் உங்களுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் பென்டகல்ஸ்ங்கிறது பொறுமை. எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. விதை போட்டோன்னா செடி வந்துடுமா என்ன? இல்லை இல்லையா? ஸோ உங்களோட உழைப்புங்கிறது வீணாகாது. அதே போல் உங்களோட பொறுமைக்கான ஒரு பலன் இருக்கான்னா கண்டிப்பாக காய் கனியக்கூடிய காலம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டை பார்க்கும்போது என்னால் உணர முடியுது. ஓகேவா? ஸோ ஆழமான வளர்ச்சி, இந்த வேரூன்றி வளர்வதுன்னு சொல்லுவாங்கல்ல, சும்மா அடிக்கிற காற்றுல விழுவுற மரங்களாக இருக்காது. வேரூன்றி வளரும்போது அது எவ்வளோ காற்று அடித்தாலும் நிரந்தரமான ஒரு வெற்றி, நிரந்தரமான ஒரு சந்தோஷம், நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். பொறுமை அவசியம். ஓகேவா? அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய அட்டை பார்த்தீங்கன்னா ஈகோ. ஸோ இந்த அட்டையை பார்க்கும்போது எனக்கு நான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அட்டையாக தெரியல. ஓகே, ஸோ இது பார்க்கும்போது என்னால் எப்படி உணர முடியுதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன். அகம் பிடிச்ச கழுதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இது எதிர்பாலினத்தோடு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது போல இருக்கலாம். ஓகே, நீங்கள் இது கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும், இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்கன்னா பெண்களிடமும், பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்களிடமும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக ஒரு எச்சரிக்கை அட்டை போல தான் ராகவேந்திர சுவாமிகள் இதை உங்கள் கண்ணு முன்னாடி காட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யாராவது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப புதுசாக வராங்க, இல்லை ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக கரெக்டாக அவங்கள எப்படி கையாளணுமோ அப்படி கையாளுங்க. ஏன்னா இவங்க கிட்ட போய் நீங்கள் நான் அப்படின்னு காட்டினீங்கன்னா அவங்க அதுக்கு மேலே ஒரு ரெக்கடு பீஸாகவும் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இது போட்டி நீயா நானா ஜெயிக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. புத்திசாலித்தனத்தை, உங்களோட விழிப்பு நிலையை வச்சு நீங்கள் இந்த சூழ்நிலையை சமாளிங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது. அதே நேரம் தேவையில்லாமல் ஏதாவது தீய பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஏதாவது 10 ஆஃப் ஸ்வாட்ஸில் பார்த்தோம், ஏதாவது உங்களுக்கு ஒரு தீய பழக்கங்கள் இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியில் வந்துருங்க அப்படிங்கிறது போல தான் அட்டை குறிக்க முடிஞ்சது. ஸோ அதுலேயும் இப்படி தான், இதுலேயும் இப்படி தான். ஸோ இதுவை நீங்கள் பார்த்துக்கோங்க. தீய பழக்கங்கள் அப்படிங்கிறது வெறும் மது அருந்துதல், புகைப்பிடித்தல் மட்டும் கிடையாது. தேவையில்லாத கோபம், தேவையில்லாத உறவுகள், தவறான உறவுகளில் ஈடுபடுறது, சரி அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ உங்களுக்கு எப்படி பொருந்துதுன்னு பாருங்கள். அது போல தான் என்னால் இந்த அட்டையை உணர முடியுது. ஏதாவது ஒரு தேவையில்லாத சாவகாசம், ஒரு இடத்துல எனக்கு அன்பு கிடைக்கல அப்படின்னு போயிட்டு இன்னொரு இடத்துல அந்த அன்பு தேடி அதை ஒரு வலையில போய் மாட்டிக்கிறது போல இருக்கு. ஓகேவா? வடச்சட்டிக்கு பயந்து நெருப்புல போய் குதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? முதல்ல எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா போக 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 தான் தெரியும் அது ஒரு ட்ராப், எங்கேயோ நமக்கு ஒரு பெரிய ஆப்பு இருக்கு. ஸோ கவனமாயிருங்க அப்படிங்கிறது போலதான் சுவாமிகள் இங்க உங்களுக்கு கொடுக்கறது போல என்னால் இந்த அட்டையை உணர்ந்து சொல்ல முடியுது. ஓகேவா? ஸோ அகம் பிடிச்ச கழுதைன்னு ஒரு வார்த்தை வரும் இல்லையா, ஏதோ ஒரு படத்துல வரும். ஆனா இந்த கார்டை பார்க்கும்போது அகம் பிடிச்ச கழுதை மாதிரி எனக்கு தோணலை. யாரோ ஒருத்தவங்க உங்களை ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்கலாம், ஆனா நீங்க அதற்காக வேற எங்கேயாவது போய் பலி ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ அது போலதான் என்னால் உணர்ந்து சொல்ல முடியுது. ஸோ நீங்க ஏதாவது ஒரு உறவுல இருக்கீங்க அப்படின்னா அதை சரி பண்ணிக்கோங்க. ஏதாவது பிழைகள், ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா அதை நீங்க சரி பண்ணிக்க முயற்சி பண்ணணும், இல்லை அதுல இருந்து வெளியில வந்துடணும். அதை விட்டுட்டு அந்த உறவுல எனக்கு ஒரு இன்பமோ ஒரு சந்தோஷமோ கிடைக்கல அப்படின்ட்டு வேற ஒன்று போறீங்க அப்படின்னா அது சரியா வராது இல்லையா? ஸோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி தான் எனக்கு இங்கே கணிக்க முடியுது. ஸோ இந்த அட்டை உங்களுக்கு பொருந்துனா மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா யாருக்கோ இது சொல்றாங்க அப்படிங்கிறது போல நீங்க விட்டுடுங்க. ஸோ சுவாமிகள் உங்களுக்கு இந்த அட்டையை கொடுக்கல, வேற யாருக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதை அப்படியே விட்டுடுங்க. ஓகே, அடுத்து வந்திருக்கக்கூடிய அட்டை பார்த்தீங்கன்னா சூப்பரான அட்டை வந்திருக்கு. 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ அழகு, மிக அழகு இந்த அட்டை. நீங்க சரியா உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டீங்க, சரியான முடிவுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது போல ஒரு அழகான உறவு, ஒரு வலிமையான உறவு, ஸோ ஒரு முடிவில்லாத ஒரு அன்பை கூட உங்களுக்கு கடவுள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போலதான் இந்த அட்டையை கையில படிக்கும்போது ரெஸ்னேட் ஆகுது. ஸோ சூப்பரா இருக்கு இல்லையா? ஒரு அன்பு, உண்மையான அன்பு, அவனுக்கு அவள், அவளுக்கு அவன் அப்படிங்கிறது போல ஒரு அன்பு இங்க தெரியுது. அதுவும் உண்மையான இணைவு அப்படிங்கிறது போது
வேற என்ன இருக்கு, உள்ளார்ந்து அந்த ஆத்மா இணைகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது சில பேர் பார்க்கும்போது இரட்டை சுடர் வழி பாதையில் இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். இன்னும் சில பேர் ஒரு ஆன்ம வழிபாதையில் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். ஓகே, உங்களோட ஆன்ம நண்பர்களா இருக்கலாம். இன்னும் ஒரு நல்ல நட்பா கூட இருக்கலாம். ஓகேவா, இது காதல் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல நட்பு, அன்பு தாங்க. அன்பு சமநிலையில இருக்கு. ஓகே, அந்த சமநிலையில இருக்கு, அதே நேரம் ஒற்றுமையா இருக்கு. ஒற்றுமையா வழி நடத்துவது, ரெண்டு பேரும் சேர்ந்து வளருது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே ஒரு மரியாதையோட அந்த அன்பை வழி மொழியறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. பாசமும் இருக்கும், அன்பும் இருக்கும், மரியாதையும் இருக்கும். அந்த அன்புக்கான ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ ஒரு தெய்வீக அன்பு அப்படின்னு வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஆன்ம நண்பர்கள்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே அன்பு தானே அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனால் இது கிடைக்கிறதுக்கு உங்களோட வழிபாதை முதல்ல 10 of Swords வந்ததுல, அங்கே தொடங்கி 2 of Cups வரைக்கும் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்கள் பயணத்தில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமா கவனமாக இருக்கணும். ஸோ 7 of Cups வருது அப்படின்னா நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படியே பக்காவாக இருக்கணும், பொருத்தமாக கரெக்டாக இருக்கணும். சும்மா கண்ணு பார்க்குது காது கேட்குதுன்னு எதையாவது நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா மொக்க வாங்கிடுவீங்க. சரியா, சில நேரங்களில் சில காத்திருப்புகள் தேவைன்னா கண்டிப்பாக. ஏன்னா 7 of Pentacles வந்தது, பொறுமை கடலினும் பெரியது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நீங்கள் காத்துட்ருக்கணும்னா வேற வழியில காத்திருப்பு தேவை. தீய சாவகாசங்கள், இங்கே ஈகோ வந்தது இல்லை. ஸோ அகங்காரத்தோட செயல்படக்கூடிய நபர்கள் உங்கள் பக்கத்துலேயும் இருக்கலாம். சில நேரங்களில் அகங்காரம்ங்கிறது உங்களுக்குள்ளேயும் சில நேரங்கள் எட்டி பார்க்கலாம். ஓகேவா, எது என்ன சரி பண்ணால் இந்த 2 of Cups உங்களுக்கு கிடைக்குமோ அது நீங்கள் சரி பண்ணாதான் கிடைக்கும். இது உறவு சார்ந்து மட்டும் கிடையாது. இந்த ஒரு நிறைவு அப்படிங்கிறது உங்களோட வேலை சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, உடல் ஆரோக்கியம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவாக பேலன்ஸாக போகக்கூடிய சமநிலை. சரியா, ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இதையெல்லாம் நீ தாண்டினாதான் இது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. அதெல்லாம் நீங்கள் சரியாக கரெக்டாக முறையாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்கன்னா இது போல் ஒரு சந்தோஷம். இங்கே ஒரு குழந்தை, ஒரு குட்டி ஏஞ்சல் இருக்காங்க. ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா மிக விரைவில் கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வீடு இருக்குது. ஸோ வீட்டுக்காக முயற்சிக்கிறீங்க, ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ அழகாக இருக்குது இந்த குடும்பம் தானே. ஸோ அழகாக ஒரு வீடு, அழகாக குழந்தைங்க, ஒரு கணவன் மனைவி, அந்த ஒரு அன்பான வாழ்க்கை, வளமான எதிர்காலம் இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அது அவரோட ஆசீர்வாதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நிலா அது இப்போதான் வருது. சரியா, ஒரு தேய்பிறை முடிஞ்சு வளர்ப்பிறை ஆரம்பமாகுது. ஸோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வளங்கள், வளர்ப்பிறை எஸ் அது உங்களை கொண்டு வந்து சேர்க்குமான்னு கேட்டால் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை நம்ம சரியான வழிபாதையில் நடந்து போகும்போது தான் நடக்கும். பார்க்கறது நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணில் படும். அந்த தவறான விஷயங்களை நோக்கி நம்ம மயங்கி போயிட்டோம், ரொம்ப 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 சிரமம். ஸோ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள், இது நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ராகவேந்திர சுவாமிகள்னு எடுத்துக்கலாம், இல்லை வேறு யாராவது சித்தர்கள் உங்களுக்கு படித்தவங்க அப்படிங்கிறது போல கூட எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவங்களால ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும், செய்திகளை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் தேர்வு செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. சரியா, உங்கள் வாழ்க்கைக்கு எது உபயோகமோ எது சரியாக வருமோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா இதே போன்ற ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா சில சிரமங்களும் நம்ம சந்திக்க வேண்டி வரலாம். அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடங்கணும். ஓகேவா, ஆல் தி பெஸ்ட்.